பேசுவதற்குரிய எல்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிகச்சில சொற்களே சொல் என்று சபை உரையாளர் பிரசங்கி 5:2 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் முன்னிலையில் பேசுவதுதான் ஜெபம். ஜெபத்தில் நாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, மிகவும் சுருக்கமாக பேச வேண்டுமென சபை உரையாளர் இங்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம், மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களது தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என மத்தேயு 6:7 மற்றும் 8 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல எந்த பொருத்தனை பண்ணாலும் யோசித்து பார்த்து பண்ணணும். அநேகர் ஜெபத்தில் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா போதும், ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று. ஆனால் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டால் அதை பற்றி நினைத்து பார்க்க கூட மாட்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இதை வெறுக்கிறார் என்பதை நாம் இணைச்சட்டம் உபாகமம் 23:22 பார்க்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே, ஏனெனில் அது உனக்கு பாவமாகும். உன் கடவுள் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் நேர்ச்சையை செலுத்தாவிட்டால் யார் கேட்பாராம்? நம் ஆண்டவர். மனிதரை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாற்றினால் நாம் அவரிடமிருந்து தப்பித்து கொள்ள முடியுமா? அதனால்தான் இயேசு சொல்கிறார், நீ என்னிடம் பேசும் பொழுது பார்த்து பேசு, அதிக வார்த்தைகளை கொட்டாதே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 10:19. நாம் ஆண்டவரிடம் பேசும் பொழுதும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அப்பா, இந்த பலவீனத்தை, இந்த கோபத்தை போக்க எனக்கு தேவையான பலத்தை கொடும் என்று கேட்கலாம். ஆனால் எனக்கு கோபம் வர காரணமாயிருக்கும் இவர்களை நீர் எனக்காக கட்டாயம் விசாரிக்கணும் ஆண்டவரே என கேட்டால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? அதே போல ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடம் நாம் பேசும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சர்வ சாதாரணமாக நாம் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை, போதும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு என்னத்தை கண்டேன் நான், ஒரு பிரயோஜனமும் இல்லை, போதும்பா இதுக்கு மேலே வேண்டாம் எனக்கு என்று சொல்லக்கூடியது தெய்வ பக்தியா? உண்மையான பக்தி இருந்தால் இப்படி பேசுவார்களா? யாக்கோபு 1:26. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என நீதிமொழிகள் 21:23 வாசிக்கின்றோம். ஆக நாம் துன்பங்களிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு எளிதான வழி நம் நாவை அடக்கி அதிகமாக பேசாமல் இருப்பது. அதுவும் மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை நியாயம் தீர்க்க நாம் யார்? அவர்களையும் நம்மையும் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் அகில உலக நியாயாதிபதி ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. மத்தேயு 12:36. அன்பானவர்களே, இப்பொழுது பெருகி வரும் ஒரு கலாச்சாரத்தை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆம், மற்றவர்கள் பேசியதை செய்வதை உண்மையா என்று கூட ஆராய்ந்து பார்க்காமல் உடனே அதை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் என்று எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபார்வேர்டு செய்வது. பக்தி விருத்திக்கு தேவையான காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் தேவையில்லாத குப்பை போன்ற காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? யோசிப்போம். ஆகவே மனிதரிடம் அல்லது மனிதரை குறித்து பேசும் பொழுதும் தேவனிடம் அல்லது தேவனை குறித்து பேசும் பொழுதும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். எல்லை மீறினால் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் நம்மிடம் கணக்கு கேட்பார். ஜெபம் செய்வோம். நீதிபரரே, தேவைக்கு அதிகமாக நாங்கள் பேசி உம்மை வருத்தப்படுத்தாதபடிக்கு எங்களது சொற்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்க எங்களது நாவை நீர் பழக்குவிக்க அவற்றை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஆமென்.